தென் மாவட்டங்களின் மக்கள் போராளி அண்ணன் கண்ணபிரான் பாண்டியன் அவர்களை நேற்று காவல்துறை கைது செய்தது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடலூர் சிறையில் ஏற்கனவே ஒரு வழக்கு சம்பந்தமாக சிறையில் இருக்கார். வேறொரு வழக்கில் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிடி வாரண்ட் வைக்கலாம், வச்சுட்டு கைது பண்ணாலும் ரிமாண்டு அப்படியே கண்டினியூ ஆகும். அதை விட்டுட்டு காவல்துறை அவசரமாக நேற்று தான் அவர் வழக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிறைக்கு முன்னாலேயே போய், கடலூர் சிறைக்கு முன்னாலேயே போய் அவரை கைது பண்ணுறது சட்டப்படி என்ன நியாயம் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். எதுவுமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அது இப்போ யாராக இருந்தாலும், கண்ணபிரான் மேலே பல வழக்குகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் போலீஸ் காவல்துறை தமிழ்நாடு அரசு செய்வது சரியா என்பது தான் நம்முடைய கேள்வி. ஒரு வழக்கறிஞராக நான் கேட்குறேன். அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது, பிடிக்க வேண்டிய வாரண்டோ ஏதோ இருக்குது. ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் பிடி வாரண்ட் வச்சு கைது பண்ணலாம், நீங்கள் அப்படி சிறையிலே வைக்கலாம். அதை விட்டுட்டு அவர் குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் வந்து இப்போ வெளியில் வரக்கூடிய ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் மத்திய கடலூர் சிறைக்கு வெளியிலேயே வைத்து கைது பண்ணுவது இது சரியானதாக தெரியவில்லை, கண்டிக்கத்தக்கது. இது என்னமோ பழிவாங்கும் உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. சிறையிலிருந்து அவருடைய பிள்ளைகள், மனைவி, அவருடைய சொந்தக்காரர்களெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய அவளோடு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைதி கேடை காவல்துறை ஏற்படுத்துவது இது சரியாக இருக்க முடியுமா? தவறு. இது போன்ற தவறுகளை அரசே செய்யக்கூடாது, காவல்துறை செய்யக்கூடாது, சட்டப்படி செய்யணும். அவர் மேலே ஒரு வழக்கு உள்ளே இருக்கார் கடலூர் சிலையில், வாரண்டோ அல்லது பெயில் எடுக்கலையோ எதுவோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வழக்கில் அப்படின்னு சொன்னால் அவங்க பிடி வாரண்ட் வச்சு அவரை கைது பண்ணியிருக்கலாம்ல. அதை தவிர இப்போ வந்து எல்லாரும் மக்கள்லாம் கூடி அவர் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து குழந்தைய கூட பார்க்கக்கூடாத, ஒரு நிம்மதியாக பார்க்கக்கூடிய நிலையில் இல்லாமல் தடுக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இது காவல்துறை செய்வது சரியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை நான் வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக நான் கேட்குறேன். தவறு, காவல்துறை செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா இது தப்பாக போயிடுது. நன்றி, வணக்கம்.